ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோலாக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதை தான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண மாட்டீங்க. அதில் முக்கியமான ஒரு 4 ஃபேக்ட் வந்து சொல்லியிருக்கேன். அதை தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து ஓவர் டியூ வந்து கட்டாதவங்க, அதாவது கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணிட்டு கட்டாமல் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 90லேருந்து 360 நாள் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா 33,886 கோடி வந்து ஓவர் டியூ வந்து பெண்டிங் இருக்கு. அது பேமெண்ட் வந்து பெண்டிங் இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா 90லேருந்து 150 டேஸ்ல உள்ளவங்க பாத்தீங்கன்னா 29,450 கோடி வந்து ஓவர் டியூ பேமெண்ட்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. இது வந்து ரீசெண்டா ஆர்பிஐல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கிரெடிட் கார்டுனா என்னன்னா ஒரு கடன் அட்டை. நம்ம வந்து ஒரு மாசம் யூஸ் பண்ணிட்டு அந்த பில்லை வந்து ஒரு 30 டேஸ் கழிச்சு வந்து 30 to 40 டேஸ்க்குள்ள வந்து நமக்கு வந்து பில் கட்டணும். ஒரு நாள் தவறினாலும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. ப்ராப்பரா யூஸ் பண்ணா கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னு வச்சுங்களேன், அது மாதிரி வந்து நம்ம அமௌண்ட் வந்து அந்த அளவுக்கு போகும். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்று. ஆனால் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் ஒரு 10K யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான டயத்தில் யூஸ் பண்ணலாம். இப்போ ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு 10K 1 லேக் தேவைப்படுதுன்னா டக்குன்னு ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டான டயத்தில் கட்டணும். அதுதான் மெயின் விஷயம். கட்டலைன்னா வேற லெவலில் வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இதுக்குள்ளேயே டேஞ்சரஸான ஒரு இன்ட்ரெஸ்ட் சிஸ்டம் தான் இது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் கிரெடிட் கார்டு வந்து நம்ம ஊரில் எத்தனை பேர் வச்சிருக்காங்கன்னா 11,000 கோடி மக்கள் வந்து கிரெடிட் கார்டு வந்து வச்சிருக்காங்க. 2024 வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடி பேர் மக்கள் தான் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 கோடி வந்து அடிஷனலாக வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2021 6 கோடி தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 கோடி ஆயிடுச்சு. 5 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து யூஸ் ஆயிருக்கு. டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 2021 வந்து மட்டும் டிரான்சாக்ஷன் வந்து 21.9 லட்சம் கோடி டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா போன இயரோட 15% வந்து டிரான்சாக்ஷன் வந்து அதிகம் இருக்கு. இப்போ வந்து ஒரு ஆர்டர் பண்ணா அது வந்து ஒரு டிரான்சாக்ஷன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா 21.09 லேக்ஸ் க்ரோர் டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2025 அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2.90 லட்சம் கோடி வந்து கிரெடிட் கார்டு மூலம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2,90,00,000 கோடி இன்னும் நம்ம வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட்ல வந்து 2025 மக்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வச்சிருக்காங்க. எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்களே டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துறாங்க. இப்போ ஐசிஐசி பேங்க் இருக்கும், ஆக்சிஸ் பேங்க் இருக்கும், கொடாக், இண்டஸ் பேங்க், என்ன பேங்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துறாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நீட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அப்படியே கேன்சல் பண்ணுறது நல்லது. கிரெடிட் கார்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். உங்களுக்கு மாதம் உங்களுக்கு 10K யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக பில் பே பண்ணிட்டு சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஆனால் கொஞ்சம் நீங்கள் மிஸ்அட்ச்மெண்ட்ல வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் போங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இல்லாமல் யூஸ் பண்ணணும் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக லக்ஸரி லைஃப்ஸ் வந்து அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுது. கிரெடிட் கார்டுனால அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக ஜாயின் பண்ண பசங்கன்னா அதே பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருக்கிறத வச்சு பண்ணாமல் இஎம்ஐல போட்டு பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து அதிகமாக ஏறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இ-காமர்ஸ் சைட்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் வாங்க போகிறோம்னா அதுக்கு வந்து நீ இப்போ பே பண்ணா பே லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதில் வந்து கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் சார்ஜஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு அது மூலம் தான் அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்த மாதிரி 15% வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் வந்து அதிகம் இன்க்ரீஸுக்கு காரணமே இந்த ரீசனால் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, 0 இஎம்ஐ சொல்லுவாங்க. யாராவது ஃப்ரீயாக ஜீரோ இஎம்ஐ இருப்பாங்களா? எல்லாத்தையுமே ஒரு ஹிடன் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இருக்கும். நம்ம வந்து பிளைண்டாக போனோம்னா கண்டிப்பாக இந்த ட்ராப்ல வந்து மாட்டிக்குவோம்னு நினைக்கிறேன். சப்போஸ் எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் டெபிட் கார்டில் வந்து இப்போ உங்களுக்கு 1 லேக்ஸ் லிமிட் இருக்கா, அது மாதிரி நீங்கள் வந்து டெபிட் கார்டில் வந்து 1 லேக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு அந்த கார்டை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் மாதம் 10,000 தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிரெடிட் கார்டில் வந்து நம்ம டெபிட் கார்டில் வந்து 10,000 வச்சுருக்கோங்க. இந்த மாதம் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் 10,000 அந்த மாதிரி கிரெடிட் கார்டு சிஸ்டத்தில் எப்படி பே பண்ணுறீங்க, ஒரு மாதம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் பே பண்ணுறீங்களா, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து தேவைக்கு யூஸ் பண்ணால் பரவாயில்ல.
இஎம்ஐ போட்டு நம்ம ஒரு ஃபோனோ இல்லை வந்து ஒரு பெரிய டிவியோ இந்த மாதிரி வாங்கினோம்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோம். பொதுவாக வந்து ஒரு எமர்ஜென்சி டைத்தில் யூஸ் பண்ணலாம். ஒரு 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 இன்சிடென்ட் நடக்குது, அதுக்கு வந்து நாங்கள் வந்து மற்றவங்களோட காசு சடனாக கேட்க முடியாது, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியில் எனக்கு கேட்குறேன், அந்த மாதிரி டயத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே யூஸ் பண்ணாலும் கரெக்டான டயத்தில் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து பெரிய எத்தனையோ பேர் வந்து கிரெடிட் கார்டில் வந்து ரொம்ப 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 பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணி யூஸ் பண்ணணும். பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து எமர்ஜென்சிக்காக வச்சுக்கலாம். மற்றபடி வந்து ஏன்னா சில பேர்னா வந்து 4-5 கிரெடிட் கார்டு வச்சுக்குவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பில்லிங் என்னன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஓவர்லாப் பண்ணி மிஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம்னா இதுலேருந்து கண்டிப்பாக தப்பிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி மீண்டும் யாரெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, யார்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் ஒரு டெபிட் கார்டு இருக்கோ இல்லையோ வந்து மக்கள் ரீசெண்டாக வந்து கிரெடிட் கார்டை வந்து கண்டிப்பாக வச்சுருக்காங்க. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப விஷயங்கள். கிரெடிட் கார்டுலேருந்து எப்படி வெளியே வராது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட் இல்லாம ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக இப்போ 2025 11 கோடி பேர் வச்சுருக்காங்கன்னா 2026 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 13,000 கோடி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். இப்போ மேக்ஸிமம் எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்னால் மேக்ஸிமம் வந்து கார்ட் ஸ்வைப்பிங் மிஷினில் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்வைப் பண்ணிட்டு போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இருக்க வந்து மக்கள் வந்து இப்போ நேரடியாக யார் ஷாப்பில் போனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டு தான் ஸ்வைப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். எப்படி உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டான டெக்னிக் எப்படி கிரெடிட் கார்டில் வந்து அவாய்ட் பண்ணுறது, அதை விட்டு வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நானே ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் சேலரி வாங்குவார். அந்த 1 லேக் சேலரியை கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணியிருப்பாரு. அந்த வந்தோடனே அந்த சேலரி இப்படி தான் ரொட்டேட் பண்ணுவாங்க. சிலவங்க வந்து பக்காவாக ரொட்டேட் பண்ணுறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் கார்டாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் பாருங்கள் இவ்வளோ 33,856 கோடி வந்து அவுட்ஸ்டாண்டிங் பில். அதாவது என்னன்னா அந்த 45 நாளில் கட்டாமல் விட்ட அமௌண்ட்டே 33,890 கோடி சொல்கிறாங்க. பொதுவாகவே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்வைப் பண்ணியிருப்பாரு. ஆனால் 10,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40-50,000 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் கேஸ் போட்டிங்கனாலும் உங்களுக்கு நிற்காது. ஏன்னா நீ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நாம்ஸ் படி பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 45 நாளுக்கு கட்டலைன்னா டே 1லேருந்து அவங்க வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. அது வேற லெவலில் வந்து இன்ட்ரெஸ்ட் போகும். ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஒன்று. தெரியாதவங்க வந்து யூஸ் பண்ணலையானாலும் பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் செக்ஷன் ஒரு 500 போடுவாங்க. ஸோ கவனமாக யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த பேமெண்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோ வந்து போட்டுருக்கோம். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.